ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி ஒரு சாரமான வறுத்து அரைச்ச மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நல்லா கறி எலும்பு எல்லாம் சேர்ந்த மிக்சிங்கான ஆட்டுக்கறி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கிராம்பு மிளகு பட்டை மூணையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு உப்பும் போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 விசில் விடுங்க. சின்ன ஆடாக இருக்குது அப்படின்னா ஒரு 2 விசில் விட்டாலே போதும். அதுக்கப்புறம் இப்போ மசாலா ரெடி பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் மிளகு, கிராம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், பட்டை, வரமிளகா, இது கூட ஒரு 2-3 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். என்கிட்ட மல்லி இல்லாதனால நான் சேர்க்கலை. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஊற்றிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் சோம்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கோல்டிஷ் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்க மட்டன் மட்டும் எடுத்துக்கோங்க. மட்டன் மட்டும் சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறலாம். இப்போ அந்த இதில் உள்ள தண்ணியை நம்ம சேர்க்க வேணாம். தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் 2 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் இதுக்கு 1 தக்காளியே போதும். நீங்கள் 1 தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி போட்டு நல்லா கொஞ்சோண்டு மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வெந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதில் சேர்த்துக்கோங்க. மசாலாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம மல்லி இல்லாதனால நான் மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி மிளகாப்பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுக்க தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதில் உள்ள மிளகாப்பொடி எல்லாமே மட்டனில் உப்பு எல்லாமே நல்லா சாரணும். இந்த டைமில் கொஞ்சோண்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நல்லா போட்டுக்கோங்க. போட்டு கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக கிரேவி சூப்பராக வந்திருக்கும். இது சாதத்தோடு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். நல்லா பஞ்சு போல் வெந்து நல்ல டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.